அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நான் ஏ ப்ளஸ் பிரியாணி லவ ஈசன். நாங்கள் வந்து இந்த கொழும்பு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட்டுக்கு வந்து மட்டன் கறி யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் வந்து அறிமுகப்படுத்துகிறோம். சாரி, தவறாக நினைக்காதீங்க. யாழ்ப்பாண ஸ்டைலில் என்ன அடிக்க வந்துடுவீங்க. இது வந்து ஒரு ஏ ப்ளஸ் பிரியாணியோட ஸ்டைலில் ஒரு மட்டன் கறி. வாங்க வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்து உதிரி உதிரியாக உடைச்சி போட்டு ஒரு ஆம்லேட்டை பிச்சு கொஞ்சம் சம்பளையும் போட்டு கொண்டு போகிறப்ப நாக்கு எச்சின்னு ஒரு சுவையான அட்டகாசமான மட்டன் கறி. இது யாழ்ப்பாணத்து மட்டன். அப்படி சொன்னாலும் பயமாக தான் இருக்குது, எங்கே ரோல் மெட்டீரியல் ஆயிடுவோமோன்ட்டு. இது ஒரு மட்டன். பொதுவாக எங்களோட ஊரில் யாழ்ப்பாணத்தில் எல்லாமே சொல்லுவாங்க, மட்டன் சாப்பிட்டா கையில் வந்து கை கழுவுனதுக்கு பிறகு கை மணக்கும், கையில் மணக்கணும் அப்படின்ட்டு. தயவு செஞ்சு அப்படிலாம் நம்பாதீங்க. ஓவராக கொழுப்பை வந்து கறிக்கு போட்டோம்னா கையில் நல்லா மணக்கும். நேராக வந்து கொஞ்ச நாளில் ஆஸ்பத்திரியில் போயிட்டு நெஞ்சை விரிச்சிட்டு படுத்துக்க வேண்டியதான். ஓப்பன் பைபாஸ் தான் ஒரே தீர்வு. அளவுக்கு அதிகமான கொழுப்பு போடாதீங்க. பொதுவாகவே எங்கள் யாழ்ப்பாணத்து மட்டன் வந்து சுவை வந்து டாப்பில் இருக்கும். இயற்கையாகவே அதில் லைட்டான கொழுப்புகள் இருக்கும். அந்த கொழுப்போட வாசம், எங்கள் மசாலாவோட வாசம் எல்லாமே வந்து சுவையை வந்து தூக்கி கொடுக்கும். கை கழுவி தான் அந்த வாசம் இருந்தால் தான் அது ஒரு சூப்பரான ஆட்டிறைச்சின்னு யாராவது சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது வந்து ஆரோக்கியத்துக்கும் உகந்ததில்லை. ஸோ பெஸ்ட்டான ஒரு புட்டு வித் மட்டன் கறி, இல்லைன்னா புட்டு மட்டன் புட்டு கொத்து, இது வந்து ட்ரை பண்ணணும்னா A+க்கு வாங்க. தேங்க்யூ.